ஏனென்றால் 2 கொரிந்தியர் ஒரு வசனம் வாசிக்கிறோம். 2 கொரிந்தியர் புத்தகம் 1ஆம் அதிகாரம் 20ஆம் வசனம். எங்களால் தேவனுக்கு மகிமை உண்டாகும்படி தேவனுடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவுக்குள் ஆம் என்றும் அவருக்குள் ஆமேன் என்றும். பழைய ஏற்பாட்டில் இருக்கிற ஆயிரக்கணக்கான வாக்குத்தத்தங்கள் இயேசுவுக்குள்ளே என்ன செய்கிறது? புதிய ஏற்பாட்டிலே நிறைவேறிவிட்டது. இயேசுவுக்குள்ளன்னா என்ன? இயேசுவினுடைய கல்வாரி, அவருடைய சிலுவை, அவருடைய பாடுகள் மூலமாய் நிறைவேறி இருக்கிறது. அதுக்கு வெளியே ஒன்றும் இல்லை என்பதை திட்டமாய் தேவனுடைய மக்கள் புரிந்து கொள்ளுங்கள். நாம் இல்லை, நாம் தராசில் ஒட்டின தூசின்னு போட்டிருக்கு பைபிளில். தேவ ஆவியானவர் நம்முடைய கண்களை திறப்பாராக. இன்றைக்கி ஆவிக்கிற உலகத்தில் பார்த்தீங்கன்னா அவர் பெரிய ஜெப வீரர், இவர் பெரிய ஜெப வீரர், அவரும் இவரும் இல்லை, ஒரே ஒருவர், அவருடைய பேர் இயேசு. எல்லாரும் சத்தமாக சொல்லும், இயேசு. ஒரே ஒருவர், ஒரே வழி, இயேசு. அவருடைய கல்வாரி, அவருடைய ரத்தம், அவருடைய காயங்கள், அவர் கொடுத்த கிரயம் உனக்காக. இது ஒரே வழியை தான் புதிய ஏற்பாட்டிலே தேவன் வைத்திருக்கிறார் என்பதை தீர்க்கமாய் நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள்.